ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தான் இந்த மாதம் முழுவதும் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 1:21 இதுவும் தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை. மரியாளை குறித்து சொல்லப்பட்டது. மரியாள் பயப்படுகிறாள், இது எப்படி ஆகுமோ என்று. எங்களுக்கு நிச்சயித்திருக்கிறார்கள், ஆனால் நிச்சயத்திற்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதே, இது எப்படி ஆகும் என்று அவள் பயப்படும் பொழுது தூதர்களால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இயேசு என்று பெயரிடுவாயாக. அது பரிசுத்த ஆவியினால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீ பயப்படாதே, கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அந்த தூதர்கள் அவரை பலப்படுத்துறதை நாம் பார்க்குறோம். ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை, அவர் சொந்த ஜனத்துக்காகத்தான் வந்தார். சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஜனங்கள் அவரை அவமதித்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல எவ்வளோ நாட்களுக்கு அவரை அவமானப்படுத்தி கொண்டிருப்பீர்கள், அவரை சரியாக அறியாமல் இருப்பீர்கள், அதனால தான் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டது. அந்த வார்த்தைக்காக தான் அந்த பூமிக்கு வந்தார். அந்த வார்த்தையினால தான் அவர் நம்மளை பலப்படுத்துகிறார். மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே அதுதான். பாவங்களை மன்னிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்பதுதான் அவருடைய விருப்பம். நாளை தினத்தில் மீண்டும் ஆண்டவர் பிறப்பை குறித்து நாம் தியானிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.